நீங்க கிஸ் பண்ணிருக்கீங்களா? கிஸ்லாம் யாரும் பண்ணலாமா? முக்குல ஆயே வந்துடும் உங்களுக்கு, அந்த மாதிரி முக்கியம் இருக்கான். வணக்கம் மக்களே, இதுதான் நடிப்பின் உச்சகட்டம். என்னப்பா அது? என்ன தம்பியா? சட்டை தான் போட்டு விட்டிய, அந்த ஏஐல கொஞ்சம் சட்டை பட்டனை புட்டி விட்டுருக்கலாம்ல. தொப்பை தெரியுது, அவர் தொப்பை. நான் சிரிச்சது பத்தாதுன்னு என் மறுநாட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா, சிரிச்சு உருண்டை அடக்கா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம தன்மான தலைவன் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் வந்து ஒரு ஒரிஜினல் இதாக வச்சுருக்காங்க. எனக்கு அந்த வீடியோ பார்க்க சிரிப்பு தாங்க முடியலை. அந்த ஏஐயில் எடிட் பண்ணது வேறு லெவலில் இருக்குது. மொத்தமாக கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்துக்கிட்டு சிரிச்சு உருண்டை அடங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கிஸ் பண்ணியிருக்கீங்களா? கிஸ்லாம் யாரும் பண்ணலாமா? உங்களை யாராவது பண்ணியிருக்காங்களா? என்னவா, நேற்று கூட ஒரு சின்ன பசங்க ஆனால் உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கிஸ் பண்ணாங்க. உங்களுக்குள்ள அந்த லவ் ஃபேன்ஸ் இப்போ ரொம்ப ஃபெமிலியர் ஆனதுலேருந்து அந்த லவ் அந்த அதெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கா? அந்த மாதிரி இல்லைப்பா, எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக பேசுவோம். காலேஜ் ஏன் லவ் பண்ணாதான் ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? பாப்பட்டிய பாரு. ஓகே. அதே சமயத்தில் மெச்சூர்டாகவும் இருப்போம் நாங்கள். படிப்பு முக்கியமில்ல கண்ணு, படிப்பு ரொம்ப முக்கியம்னே. ரொம்ப நல்லா பேசுறீங்க, ரொம்ப எஜுகேட்டடா உங்களை காமிச்சிக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. எஜுகேட்டடா காமிச்சிக்கிறீங்களா? சரி, எஜுகேட்டட். எனக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சிரிச்சது பத்தாதுன்னு என் மறுநாட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா, சிரிச்சு உருண்டை அடக்கா. கிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா அவள் என் மறுநாட்டி சொல்லுதா, குரங்கு எப்படிமா கிஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இவளுக்கு இந்த ஒரிஜினல் வீடியோவை நான் பிறகு போட்டு காமிக்க, இவளுக்கு தெரில இந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ யார் பேசினா அப்படின்னு. வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம தலைவன் பேசினதை வந்து வீடியோவை பார்த்துட்டு அதையும் பக்கத்தில் வச்சு போட்டு காமிக்கணும். ஏம்மா என்னம்மா சொல்லுது அப்படின்பா. என்னால் தங்க இதில் ஒரு இது சொன்னாங்க, நேற்று கூட சின்ன குழந்தைங்க கிஸ் பண்ணாங்க, பள்ளி கூட அர்ரா 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 ராஜ்யம்தான் எல்லாமே ஓகே. ஆனா ஹைலி குவாலிஃபைட். சிவாஜி சார் மிஞ்சினவங்க தான் நீங்க, கமல் சார் மிஞ்சினவங்க. ஒரு விஷயம் சொல்லவா? இல்லப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுப்பா, நீதான் சொல்லு, நீதான் தைரியமா நாளாச்சு சொல்லு. வில்லாளி வில்லனும் உலகத்துக்கு பரப்பான்ப்பா, அவங்களும் சாதாரண மனுஷர்கள். ஆனா இவ்ளோ சீக்கிரம் போறப்பா. கண்டிப்பா ஏன் பிறக்க கூடாது? யார் சொன்னது? எல்லாமே கடவுள் கையில இருக்குப்பா. எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நான் தயவு செய்து சொல்லுதேன், இந்த எடிட் பண்ண அந்த மகராசனுக்கு கொடான கோடி நன்றி. இப்படி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா நானும் என் மட்டாட்டியும் நல்லா விழுந்து சிரிக்கும். வெளியில் எங்கேயும் போனால் வந்தால் சிரிச்சுக்கிட்டு உருண்டை அடப்போம். நாங்கள் இப்படி தான், நாங்கள் ரெண்டும் லூஸுங்க. அது எப்படின்னா, ஒரு வீடியோவை பாட்டு இட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் அவட்ட போய் இப்படி காமிச்சிக்கிட்டு இருந்துங்க பாருங்கள். 2 பேரும் எதுக்கு கேட்க நைட்டு 11 மணி 12 மணிலாம் இல்லை, 2 மணி 3 மணிக்கு சும்மா எதுவும் நம்ம உறக்க செலவில் இருந்துக்கிட்டு பெக்கன்னு சிரிக்குது நைட்டு. சும்மா கூப்பிடுவேன், தன்னால் சிரிப்போம். அதே மாதிரி இவர் வீடியோவை பார்த்துட்டு என்னால் முடியல, சிரிப்பு அடக்கவும் முடியல. நான் இவ்வளோலாம் சிரித்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டிய, அந்த மாதிரி சிரிப்பு வேறு லெவல்லண்ணே. ரொம்ப நன்றி. உங்களால் நாங்கள் 4 பேர் சிரிக்கும் பார்த்தீங்களா, இதுவே பெரிய விஷயம் தான். நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்டில் இது பெரிய அச்சீவ்மெண்ட். மாஸ்டர்ல பவானி கேரக்டர் எனக்கு கொடுத்து நான் பெட்டரா பண்ணிருப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னீங்க. இப்பதான் சிவாஜி கணேசன் அப்பா நீங்க நிறைய இது பண்ணுங்கப்பா. நம்ம அதில் ஹைலைட்டே பற்றிலா எப்படி பாரு, அதில் ஒன்று சொல்ல போகிறான் பாருங்க. சிவாஜி கணேசன் நடிகர் திலகவும் நீயும் ஒன்னாப்பா. வாட்டர்மெலன் ஸ்டாரு அலம்பல் தாங்க முடியலையா. சிவாஜி கணேசன் அப்பா நீங்க நிறைய இது பண்ணுங்கப்பா. நம்ம அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கப்பா. மாஸ்டர் பார்த்திருக்கீங்களா? மாஸ்டர் பார்த்திருக்கேன். ஒரே விஷயம் சொல்றேங்கண்ணே, சத்தியம்ன்றது நெருப்பு மாதிரி. அடுத்த சிவாஜி கணேசனே இவர் மிஞ்சது நிறைய. அவங்கெல்லாம் வந்து சும்மா பொழுதுபோக்காக கமெண்ட் பண்ணல. என்ன ரீசனா, பவர் ஆஃப் த சோசியல் மீடியா, அந்த ஆக்டிங்ன்றது சத்தியம்ன்றது வெளியில சிவாஜி கணேசன் தான். எனக்கு தெரிஞ்ச அளவு சிவாஜி கணேசன் ஐயா காலத்தில் வந்து இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வளர்ச்சிகள் இல்லை. இருந்திருந்தா, இப்போ உயிரோடவும் இருந்திருந்தா, இவனெல்லாம் பிறங்கையிலே பிடதையோடு எழுதிருப்பாரு நம்ம ஐயா. யாரை சொல்லுதேன், நடிகர்கள் அதுதான் சொல்லுவேன். ஒரு மனசாட்சியவே இல்லை. ஒரு மனசில் கொஞ்சம் நம்ம வந்து நம்ம நடிக்கான் இல்லைன்னா சொல்லலை. அவன் திறமையால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஒத்த பழத்தை வச்சு, தண்ணி பழத்தை வச்சு பிக் பாஸ் போகிறதுக்கூடிய ஒரே தைரியம் இவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு தான், நம்ம கூமாப்பட்டி, சிபி முத்து, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார், இவங்க 3 பேர்த்துக்கும் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்மளை ஒன்று தூக்கி விடணும்னு நினச்சிட்டா
எதுவுமே குறுக்க வர முடியாது. எது வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டு பேய்கிட்டே இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு ஜிபி முத்து, நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டி, அதுக்கடுத்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். இது வந்து ஏஐயில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பிய. இதில் கமாண்டில் போய் பார்க்க ஃபுல்லாக இதான ஒரிஜினல் வீடியோ. அது வந்து ஏஐ. வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுனது வந்து ஏஐயாம். இந்த குரங்கு பேசுறது வந்து ஒரிஜினலுங்க. அங்கே எனக்குன்னா சிரிப்பு தாங்க முடியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்ப்போம். இந்த ஒரு காலத்தில் ஃபீல்ட் அவுட் ஆயிருப்பார் வேலை. எங்கேருந்து இவங்கெல்லாம் வர்றாங்க, நல்லா நடிக்கிறான். அதே சிவாஜி கணேசன் செல முன்னாடி யாருக்கு சொல்ல தைரியம் இருந்துச்சு? எந்த நடிகருக்கு இந்த போர்டு கமெண்ட் போடுறாங்களா? எதுல என்ன வருது இதெல்லாம்? கமெண்ட் வருதா? எல்லாம் நீ பார்ப்பா. என்னோட பாசிட்டிவ் கமெண்ட்லாம் இன்ஸ்டால ஃபுல்லா எடுத்து தூக்கி பாடிருப்பேன். அந்த சைடு நெகட்டிவ் கமெண்ட் வருது, அதெல்லாம் பாப்பீங்க. ஆமா, நெகட்டிவ் கமெண்ட் வரதா செய்யும். ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லவாக்கன்னு கமெண்ட் வந்து ஒரு 2000 கமெண்ட் வரும். மேல 1 லட்சம் லைக் விழுந்திருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 80% நிறைய நெகட்டிவ் கமெண்டா போட்டானுங்க. இப்போ அது குறைஞ்சு கமெண்ட்ஸுமே அதிக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பாசிட்டிவ் கமெண்ட் பார்க்கவே இல்லை. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்கிட்ட ஒரு வீடியோவில் பாசிட்டிவ் கமெண்ட் பார்க்கவே இல்லை சொல்லுதாரு. நம்மளும் நம்புவோம், வேற என்ன செய்ய. வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் பிக் பாஸ் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். முக்குல ஆயே வந்துடும் உங்களுக்கு, அந்த மாதிரி முக்கியா இருக்கான். என்னத்த சொல்ல. டாக்டர் டி திவாகர் பிபிடி எம்ஏ ஏபி பேசுறேன். வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது ஒரு ஹீரோ மெட்டீரியலுங்க. நீங்களே பாருங்க, பார்க்க வந்து ஒரு லுக்கு நல்லா இருக்கும். எது ஒருத்தவங்களுக்கு ஆக்சுவலாங்க என்னை வந்து நிறைய பேர் ரொம்ப உடம்பு குறைச்சிடாங்க, பார்க்க நல்லாது, ஓரளவு நீங்க வாட்டர் சாட்டமா இருக்குன்றாங்க. ஸோ வாட்டர் சாட்டமா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகு. நீங்களே பாருங்க, பிக் பாஸ் ஹவுஸில் நடந்த உண்மைகளை சொல்ல வரேன். பிக் பாஸ்ல வந்து தலைவா, நீ வாட்டில் அந்த இது குரங்கு வந்து முக்கிய அந்த இதில் இப்போ இது ஆகுனுச்சுன்னா, ஒரு சாணி போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு குரங்கு ஏஏ. சரி ரைட்டு, ஒன்றும் அதுக்கு மேலே சொல்லணும்ல. நம்ம வாட்டில் வேற வீடியோ, அடுத்த வீடியோ பார்ப்போம் வாங்க. அந்த 5 கொலை பெருமாள் சத்தியமா பண்ணவே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில போக வெளியே போகிறா. வணக்கம் மக்களே, இதுதான் நடிப்பின் உச்சகட்டம். நடிப்பின் உச்சகட்டமில்ல, ஆய் வர்றதுக்கு முக்கிக்கிட்டு இந்த பாத்ரூமில் போய் ஆய் வரும் வராது முக்கிக்கிட்டு கிடப்போமா, அதே மாதிரி கிட்டு கத்திட்டு கடைசியில் சாப்பிட்டா. இதுதான் நடிப்பின் உச்சகட்டம். நடிப்பு அரக்கன்னா என்ன தெரியுமா? நம்ம இசை சூர்யா பாருங்க, நடிப்பு அரக்கன்னா அவர் தான் நடிப்பு அரக்கன். இவன்லாம் நடிப்பு கிறுக்கன்னு சொல்லிக்கிட்டு அலைவாங்க. சும்மா சொன்னேன். இவன் இப்படி பண்ண போய் தான், வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ண போய் தான் நமக்கு கொஞ்சம் நேரம் சிரிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. நான் இவளை ஒரு வகையில் பாராட்டவும் செய்வேன். நல்ல பையன், குட் பாய். பின் அரக்கன் அப்படின்னு பெயர் வந்ததுக்கு காரணமே இதுதான். ஓகேங்களா? இந்த அசரத்தனமான நடிப்பு தான். ஆக்சுவலா விக்ரம் சாரே வந்து அம்பி கேரக்டருக்கு வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுறேன். தமிழ் அநியாயம் பண்ணுதியப்பா. ஒரு சட்டை தான் போட்டு விட்டிய, அந்த ஏஐயில் கொஞ்சம் சட்டை பட்டனை புட்டி விட்டுருக்கலாம்ல. தொப்பை தெரியுது, அவர் தொப்பை அப்படியே இப்படி தண்ணி தொப்பை தெரியுது நல்லா. இதில் வேற இப்படியே இருங்கன்னு வேற சொல்லுதாங்களா ரசிகர்கள். எவன் தான் சொல்லுதான் இவனை, அது எவன்னு தெரிய மாட்டேக்க. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம மூட்டு தேய்மானத்தை பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா மூட்டு வலினால 2 வகையான வியாதிகள் இருக்கு. அது என்னென்ன வியாதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மூட்டு தேய்மானம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கி வியாதி அப்படின்னு தமிழில் அழைக்கப்படும். சரி, இந்த 2 மூட்டு வலி இப்படி போட வேண்டியதான வீடியோவே வாட்டர்மெலன் ஸ்டார். ஆனால் சத்தியமாக சொல்லுதேன், இப்படி வீடியோ போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு போயிருக்கவே மாட்டார். இது வந்து நான் அடித்து எங்கேனாலும் சொல்லுவேன். இதே மாதிரி பிசியோதெரபிஸ்ட்டாக போட்டிருந்தாருனா, வீடியோ போட்டிருந்தாருனா இவர் கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு போயிருக்க மாட்டார். ஏமனா ஒருவே மதிக்க மாட்டான். இப்போ லூசுத்தனமாக வீடியோ போடுறதுனால தான் இங்கே மதிக்கான். ஒன்று அவுத்து போட்டு ஆடணும், இல்லாட்ட லூசுத்தனமாக பண்ணணும். இவங்களுக்கு தான் இங்கே வந்து மவுசே. மித்தபடி எல்லாத்துக்கும் பீஸ் அந்த போய் கிடக்கு. சும்மா பண்ணதுக்கு லைக் வருது. ஆடிக்கு ஒரு திருப்பு, அம்மாசைக்கு ஒரு திருப்பு லைக் வந்துக்கிட்டு இருக்கு. என்னத்தை சொல்ல. வணக்கம் தமிழக பொதுமக்களே, உங்களோட நடிப்பு அரக்கன், தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா கலைத்தாயோட அருள்னால, திருப்பி சொல்ல கலைத்தாயோட அருள்னால நாளுக்கு நாள் தமிழ்நாட்டோட அதிகப்படியான ஃபேன் பேஜை சம்பாதிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும். ஏன் இப்படி
எதுக்கு ஒரு அஜித் ஏகே எப்படி பண்ணியிருக்கு அந்த சீனை, கன்றாவியாக பண்ணுதாங்க, பார்க்க முடியலை. இதை இது குரங்கு பண்ண போய் நல்லா இருக்கு. அதே இது ஏஐயில் இல்லாமல் ஒரிஜினலாக பண்ணதை பார்த்துட்டு கமெண்ட்லாம் பார்த்தேன். பாவம், அதான் அவன் ஐடியாவே தூக்கிட்டாங்க ரிப்போர்ட் பண்ணி. எங்க பார்த்தாலும் வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேன்ஸ் கிளப், ஓகேங்களா? சோ ரசிகர்கள் வெறியர்களா இருக்காங்க. ஒரு 10 வருஷமாவது சீனியரா இருப்பாரு, குறைஞ்சது 7-8. அவர் அண்ணான்னு கூப்பிட்டாது, ஏய் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறாத, ஏஜ் காட்ட மாட்டேங்கிறாரு. முதல் நாள்லாம் வந்து அண்ணா சொன்னாரு, எனக்கு அவரை வயசு கம்மிச்சு, என்ன தம்பி வா தம்பி போ தம்பின்னு. என்னப்பா அது என்ன தம்பி அவன் டேட்டா பர்த் என்ன 88 நானு. அப்புறம் பக்கத்துல சிரிப்பை பத்தியா சரியான சிரிப்பு தலைவருக்கு. எப்படியா நடிப்பு உச்ச கட்டத்தில் பண்ணுத சொன்னாங்க. எப்பா அவர் ரொம்ப சீனியர், ஏஜ் அவர் சொல்ல எனக்கு தெரியாது. சென்னையில் அப்புறம் பக்கத்தில் இருக்க பசங்க ஏஜ் காட்டிக்கல மாட்டா அப்படி, அதனால நீ எதுவும் பண்ணிக்கிறாருன்னாங்க. அதனால வினோத் சார்னு கூப்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் லெவலுக்கு போனது வினோத் அண்ணான்ட்டே, இங்க பாரு வினோத் அண்ணான்லாம் கூப்பிட்டு இருக்காது, அண்ணான்லாம் கூப்பிடாத. அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீனும் பிளாக்ஸ்.